ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சோள தக்காளி ஊத்தப்பம். அதுக்கு ஒரு சட்னி, கோவக்காய் சட்னி. ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொங்கு நாடு சைடில் இந்த சோள ஊத்தப்பம் வந்து ரொம்ப பாப்புலர். அவங்க வந்து சோளம் நிறைய சேர்ப்பாங்க. கொங்கு நாடு சைடில் சோள சோறு, சோள ரவையில் பொங்கல், அந்த மாதிரி சோளம் நிறைய அவங்க தான் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த இதில் ஒரு வித்தியாசமாக சோள தக்காளி ஊத்தப்பமும், அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து கோவக்காய் சட்னி. கோவக்காய் வந்து பொதுவாக நம்ம யாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அந்த கோவக்காயும் நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு காயின்னு பார்த்திங்கன்னா கோவக்காய் தான். குறிப்பாக தென் மாவட்டத்து மக்கள்லாம் வந்து கோவக்காயை சாப்பிடவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் வேணுமோ அது வந்து தேவையில்லாத காய் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைந்த காய்கறின்னு பார்த்திங்கன்னா கோவக்காய் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது, ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. ஸோ அந்த கோவக்காய் வச்சு ஒரு சட்னி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சோள தக்காளி ஊத்தப்பம். அதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வெள்ளை சோளம் 1 கப், உளுந்து 1/4 கப், நன்கு பழுத்த தக்காளி 1, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கு ஏற்ப, எண்ணெய் தேவையான அளவு. சோள தக்காளி ஊத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு வந்து முதல்ல நம்ம மாவு அரைக்கணும். இப்போ நீங்கள் எப்படி மாவு அரைக்கணும்னா, சோளம் 1 கப் சொல்லியிருக்கிறேன். சோளம் 1 கப்பு, உளுந்து 1/4 கப்பு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இது மூணுத்தையும் நல்லா கழுவி ஒன்றா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கும் போது கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் தக்காளி 1 சேர்த்து நல்லா மாவு அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து தக்காளி வந்து நாட்டு தக்காளியோ இல்லை பெங்களூர் தக்காளியோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளினா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு, பெங்களூர் தக்காளியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி அளவும் வந்து நீங்கள் எடுக்க போகிற மாவை எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இது கூடயே வந்து கொஞ்சம் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தும் அரைச்சிக்கலாம் நீங்கள், காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா. பட் பொதுவாக ஊத்தப்பத்தில் நம்ம ரொம்ப காரம் சேர்க்கறது இல்லை, அதனால் வேண்டான்னா விட்டுறலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பம் தாங்க. எது கூட வேணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த சுவை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம கூட குறைய சேர்த்துக்கிறதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கா சோளம்னு சொல்லுவாங்க, இல்லைனா மணி சோளம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சோளம்னா எல்லாரும் நினைக்கிறது அந்த மக்காச்சோளம் மட்டும்தான். ஆனால் மக்காச்சோளத்துக்கும் வெள்ளை சோளத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. பொதுவாக வந்து சோளத்தில் வந்து சாதம் அந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து இந்த வெள்ளை சோளத்தில் தான். மக்காச்சோளத்தில் வந்து நம்ம ஒரு ரொட்டி பண்ணலாம், இல்லை கஞ்சி அந்த மாதிரி தான் பண்ண முடியும், அந்த மாவு வச்சு தான் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்து லேசாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் மக்காச்சோள மாவில். அதனால் அதில் வேறு ஏதாவது செஞ்சால் கூட நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு ரொட்டி ஒன்றுத்துக்கு தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோளத்தில் வந்து ஜோவர் ரொட்டின்றது நார்த்தில், கர்நாடகா, ஆந்திராவில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாப்புலர். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சோள ரொட்டி ரொம்ப செய்ய மாட்டாங்க, அதுக்கு பதிலாக சோள சோறுன்றது நிறைய காமனாக செய்வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காலத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று செய்யணுன்றனால தான் இந்த சோளத்தில் அரைச்சி நான் உங்களுக்கு ஊத்தப்பம் மாதிரி செய்ய போகிறேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கல் சூடானோடனே நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கனால இந்த மாவு வந்து ரொம்ப நேரம் புளிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உடனே நீங்கள் வந்து ஊத்தப்பம் ஊற்றிடலாம். ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ஊத்தப்பம் ஊற்றிடலாம். உங்களுக்கு தோசை, இட்லி அதெல்லாம் செய்யணுன்னா தான் கொஞ்சம் வந்து புளிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ சோளத்திலே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சோளம் வந்து மணி சோளம் இல்லைன்னா காக்கா சோளம்னு சொல்லுவாங்க. இது தவிர வந்து இருங்கு சோளம்னு ஒரு வெரைட்டி இருக்குது, சிகப்பு சோளம்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து வெள்ளை சோளம்னு பேர். அந்த சிகப்பு சோளம் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல சிகப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய கிடைக்கிறது இல்லை. குறிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சோளம் தான்.
சோளம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பஞ்ச காலத்துலலாம் வந்து எல்லாருக்கும் கை கொடுக்குறது வந்து சோளம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது விளையிறது வந்து ரொம்ப ஈஸி, நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்றதுனால அந்த பஞ்ச சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோளம் தான் எல்லா இடத்துலையும் நிறைய கொடுத்துட்டு இருந்தாலும். அதனால இதை வந்து அப்படி ஒரு சிலர் நினச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போதான் நமக்கு தான் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சிறுதானியத்தில் சோளமும் ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாரும் ஏற்கனவே சொல்கிற மாதிரி சோளத்துலேயும் நிறைய நார் சத்து இருக்குது, மினரல் சத்து இருக்குது. எல்லா சத்துக்களும் இந்த சிறுதானியத்தில் நிறைய இருக்குது. நாங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி வெறும் ஊத்தப்பம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது கூட வந்து வெங்காயம் வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது கீரை செய்யணும்னா அதையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம், காய்கறி வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஊத்தப்பமில் நீங்கள் வெரைட்டியாக பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஊத்தப்பம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேல் தோல் நிறைய இருக்கனால கொஞ்சம் நேரம் ஆனாலே கொஞ்சம் ஒரு ஹார்ட்னஸ் வந்துடும் அதில். அது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால தான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் வெரைட்டி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரி இந்த ஊத்தாப்பம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிட்டு உடனே பண்ணிடலாம். அதை இதில் நீங்கள் தக்காளிக்கு பதிலாக பாலக்கீரை அரைச்சி சேர்த்து இதில் ஊத்தாப்பம் போடலாம். நல்லா இந்த மாதிரி இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலைன்னா இந்த கலர் வராது, உங்களுக்கு வெறும் வெள்ளையாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த சோளத்தில் வந்து நிறைய நல்ல குணங்கள்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன். குறிப்பாக வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க சோளம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஸ்கின்னில் ஒரு அரிப்பு தன்மை இருக்கிறவங்க, இல்லை சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தோல் உறிஞ்சிட்டே இருக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ அந்த மருந்து முடிஞ்சு உங்களுடைய தோல் ஸ்கின் வந்து நல்ல விதமாக பழைய நிலைமைக்கு திரும்பி வர்ற வரைக்கும் இந்த சிறுதானியத்தில் சோளம், கம்பு, வரகு மட்டும் எடுத்துக்காதீங்க. இது வந்து அந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பிரச்சனையை கூட்ட தான் செய்யும். எல்லாருக்கும் தெரியும், நம்ம காய்கறியிலே நிறைய வந்து சாப்பிட மாட்டோம். கத்திரிக்காய் அலர்ஜி ஆகும், இந்த மாதிரி தோல் பிரச்சனைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீன், கருவாடெல்லாம் சாப்பிடும்போது அந்த தோலில் அரிப்பு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி தாங்க இந்த சிறுதானியத்தில் சோளம், வரகு, கம்பு மட்டும் கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க உங்கள் உணவில். இது வந்து நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல்லில் போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்போதும் நான்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் நிறைய எண்ணெய்லாம் சேர்க்க முடியாது. டயட் இருக்கிறவங்க இதை மாதிரி போட்டுக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கல்லில் நீங்கள் போடுங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஊத்தப்பமோ அந்த தோசை, அடை எதுனாலுமே அதோட நல்ல ஒரு டெக்ஸ்டர் வந்து இரும்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வந்து ரொம்ப கிடைக்கிறது இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இரும்பு கல்லே யூஸ் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் 2 வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும் உங்களுக்கு. இதே மாதிரி இந்த சோளம்லாம் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வேகலை அப்படின்னா வயிற்றுக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடியது, அதாவது செரிமானம் ஆகாது. ஸோ இப்போ இதில் கூடவே வந்து நீங்கள் ஒரு நார்மலாக வீட்டில் அடை பண்ணும்போது எல்லா பருப்பு வகைகளும் சேர்ப்போம் நம்ம. அப்போ அதில் வந்து அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசமே தெரியாது, எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட எய்ம் என்னென்னா எல்லாரும் சாப்பிடணும். அது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து இந்த சிறுதானியங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது.
ஸோ அப்போ அந்த மாதிரி அடை செய்யும்போது நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னொன்று வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, சிறுதானியங்களை எக்காரணம் கொண்டும் முதல்ல சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடாதீங்க. நான் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று அலர்ஜி ஆயிடுது, ஆனால் எது அலர்ஜின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவு முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கும் போது தனித்தனியாக சமைச்சு சாப்பிடுங்க. வரகுனா தனியாக ஒரு நாள், குதிரவாளி தனியாக ஒரு நாள், சாமை ஒரு நாள், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எது ஒத்துக்கலை, உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எது ஒத்துக்கலைன்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் சேர்ந்துருச்சு, எந்த பிரச்சனையும் வரல வீட்டில் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கலந்த சிறுதானியங்களுக்கு போங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு, எல்லாம் சேர்த்து சிறுதானிய மாவெல்லாம் இப்போ கடையில் ரெடிமேடாக விற்கிது. உங்களுக்கு இந்த மாதிரி தோசை மாவுலேருந்து எல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிது. ஆனால் எல்லாமே வந்து எல்லாம் கலந்தது. அது வந்து எப்போ நம்மளுக்கு ஒத்துக்காமல் போகும்னு சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது தனித்தனியாக சாப்பிடுங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்குறதும் அதான், மேடம் எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜி ஆகுதுன்னு. அதுக்கு முதல் ரீசன் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்றதான். பாருங்க, நம்மளுடைய தக்காளி ஊத்தப்பம் தயாராகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சோளம் தக்காளி ஊத்தப்பம் தயாராகிருச்சு. அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், கோவக்காய் சட்னி. அந்த கோவக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம சோள தக்காளி ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் சட்னி. அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். கோவக்காய் 10 to 12, வெங்காயம் 1, தக்காளி 1, புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 3, இஞ்சி சிறிய துண்டு, கடுகு 1 தேக்கரண்டி, உளுந்து 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. கோவக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஒரு 10 to 12 கோவக்காய் சொன்னேன். அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் அவங்களுக்கு தாராளமாக அந்த சட்னி வருங்க. கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு 2 நுனியும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வட்டமாகலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானொலி எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காய் வதங்கிறதுக்காக தான். எண்ணெய் சூடான உடனே இந்த நறுக்கி வச்சிருக்க கோவக்காய், இது கூட வெங்காயம், தக்காளி, இப்படியா பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட புதினா,
இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் இது வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அந்த காய் வேகிறதுக்காக தான். இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். இன்றைக்கி நான் வந்து இந்த காயில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினாக்கு பதிலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காயே இதில் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி சேர்க்கும் போது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கோவக்காய் சட்னியே பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃப்ளேவரில் கிடைக்கும் நீங்கள் எதாவது மாற்றும் போது. இப்போ இன்றைக்கி புதினா சேர்த்துருக்கனால புதினா வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும் இன்றைக்கி. இதே நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி தேங்காய் சேர்த்து பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப பாப்புலர் இந்த சட்னி, கோவக்காய் சட்னி. அவங்க வந்து இதை நல்லா தொக்கு மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆந்திராவே எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து விதவிதமாக சட்னி பொடியில் எக்ஸ்பர்ட். அவங்க நல்லா செஞ்சு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்குவாங்க. எல்லாமே வெறும் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான், வேறு எதுவும் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் இது. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் தான் இந்த சட்னி. நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஈவன் தான் தக்காளி சேர்த்தா கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து தாளித்து வைக்கும்போது அதில் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி அந்த சட்னியோடு சேர்த்து தாளித்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் அந்த சட்னி நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரம் படாமல் இருக்கணும். நீங்கள் அதில் ஸ்பூன் போட்டுட்டு அந்த சட்னியிலே ஸ்பூனை போட்டு பாட்டிலை மூடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு உடனே பாட்டிலை மூடிடணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு இந்த ஊறுகாய் சட்னிலாம் பார்த்திங்கன்னா 1 வாரம் 2 வாரம் நம்ம வச்சுருக்கணும்னா அப்போனா தான் நல்லாயிருக்கும். கோவக்காயில் இருக்க ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது கோவக்காய். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் சுரப்பு ஜாஸ்தி ஆகிறதுனால சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க கோவக்காய். எப்படிலாம் அவங்க உணவில் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸி, எல்லோரும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இட்லி தோசை பண்ணும்போது அதுக்கு என்ன சட்னி பண்ணுறதுன்னு எல்லாருமே யோசிக்கிறது. இந்த மாதிரி காய்கறியில் பண்ணும்போது அதோட சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி வந்து நம்மளுக்கு இட்லி கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் நிறைய செலவாகாது. பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயெலாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும். அவங்களுக்கே பிடிச்ச மாதிரி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி சட்னி மாதிரி பண்ணி கொடுத்துருங்க நீங்கள். இப்போ இந்த காய் வெந்து அதை ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட்ஸ் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கோவக்காய் வதக்குனதை சட்னி அரைச்சோம். அது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. இதே நீங்கள் சிகப்பு மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் உங்களுக்கு. நம்ம நார்மல் தக்காளி சட்னி வெங்காய சட்னி மாதிரி தான் இருக்கும், ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம சட்னி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு, நல்லா இந்த மாதிரி தாளிச்சிட்டு அதை சட்னியில் ஊற்றிடுங்க.
இன்னைக்கு நம்ம பார்த்த 2 டிஷ், அதாவது சோள தக்காளி ஊத்தப்பமும் கோவக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். 1 கப் சோளம், 1/4 கப் உளுந்து, ஒரு 1/4 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் ஒரு தக்காளியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவு அரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுடைய மாவு ரெடி. அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சு சூடான உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சோள தக்காளி ஊத்தப்பம் தயார். கோவக்காய் சட்னி அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஒரு வானிலையில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நறுக்கி வச்சுருக்க கோவக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினோடனே காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுடைய கோவக்காய் சட்னி தயார். சட்னி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து அந்த சட்னியில் ஊற்றுனீங்கன்னா கோவக்காய் சட்னி ரெடி. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம கோவக்காய் சட்னியும் சோள தக்காளி ஊத்தப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றுனா சோளமும் கோவக்காயும் தான். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.